என்னம்மா என்ன செய்ய போற இன்னைக்கு? நீங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கிறீங்க, அதனால பீஸா செய்யலான்னு இருக்கிறேன். என்கிட்ட ஓவர் கிடையாது. அது பதில் தோசை ஓவன் 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 இல்ல, அதுக்கு பதில் தோசை கடாயை வச்சு பீஸா எப்படி செய்யுதுன்னு பாரு. சரி பார்க்கலாம். என்ன மாவு இது? மைதா மாவு. மைதா மாவு வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். ஆப்போசோட்டா மாவு, வந்து சர்க்கரை. பீஸால சர்க்கரை போடுவாங்களா? கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். வேணா ஒரு 2 கரண்டி. அந்த சர்க்கரை, அந்த சோட்டா மாவு, உப்பு, எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது நம்ம தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். தண்ணி பார்த்து தெளிக்கணும். நல்லா மாவு இதை அழுத்தி அழுத்தி பேசணும். எவ்வளோக்கு நம்ம அழுத்தி பேசுகிறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு பீஸா வந்து நல்லா இதுவாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக சும்மா லைட்டாக அப்படி எண்ணெய். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறணும் நமக்கு. அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம வெங்காயம் குடமிளகாலாம் ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இந்த 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது பீஸா மேலே போகிற அந்த சாய்ஸ் வந்து நம்மளே இது பண்ணிக்கலாம். இதுலேயே இது மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் போடுறோம். ரெட் சில்லி சாஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ரெட் சில்லி சாஸ் அப்படிதான் இருக்கும். இது அடுத்தது கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இது மூணுத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்னத்தை? பீஸா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தோசை கடைக்கு சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் வச்சுக்கலாம். இப்படி பண்ணி உள்ள இப்படி பண்ணணும். இப்போ நான் 1/2 கிலோ மாவுக்கு எனக்கு 3 வந்தது. எனக்கு 3 பீஸா வந்தது 1/2 கிலோ மாவுக்கு. பீஸா வந்து மாவு தட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி தோசை கடை வைக்கலாம். என்ன மாவு? மைதா மாவு. இப்போது இந்த ஒரு பீஸா சீஸ் இருக்குதுல்ல, மாவில் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்படி ஒன்று மடிச்சுக்கலாம். இப்போ பண்ணிட்டு வந்து இப்போ இதை எடுத்து பட்டர் சீட்டு மேலே வச்சுக்கலாம். ரவுண்ட் வந்துச்சா? வந்துச்சா ரவுண்டு? இது வந்து இல்லை, கொஞ்சம் பட்டர் போட்டு பாருங்க. இதான் பட்டர். இது பட்டரா? எனக்கு தெரியாது. பட்டர் போட்டு நம்ம ஏன் ரெடி பண்ணுறோம்னா கொஞ்சம் வேகும். அதுக்கு தான். இப்போ இதை நம்ம தட்டி வச்சோம்ல, இதை எடுத்து நான் பண்ணோம். பட்டர் சீட் ஒட்டாதுன்னாங்க. ஒட்டாதான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு. இப்போ இதை எடுத்து இப்படி போடலாம். ஓகே, அடுப்பு மீடியமாக தான் இருக்கணும். ரொம்ப பாக்ஸும் கலந்தாம இருக்குது. அப்படியா? சரி, நான் வார்த்தை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடலாம். இது ஸ்கொயர் பீஸா. இப்போ இது திருப்பி போட்டு பார்க்கலாம். எப்படி இது? இன்னும் கொஞ்சம். பீஸா எந்த ஊரில் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க சொல்லு? சைனாலியா? நம்ம நாட்டுக்கு. நம்ம நாட்டில் செஞ்சால் நம்ம டெய்லி காலை டிஃபனாகவே சாப்பிடுவோம்மா. வேறு எங்கே செஞ்சாங்க இது முதல்ல? சும்மா சொல்லு ஏதாச்சும். எனக்கு என்ன தெரியும், பீஸாவே எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் இதெல்லாம் தெரியும். எனக்கு இட்லி தோசை தான் தெரியும். பீஸா ஃபஸ்ட்டு இட்டாலியில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படியா? அது ஒரு ஊரா அது? இப்போ இதை எடுத்து போட்டுடலாமா? இது கீழேயா? இது இங்கே. இப்போ இது போட்டுட்டோம்ல, இது கடாய் காயிட்டோம். நம்ம வந்து இந்த கலந்து வச்சுக்கிறோம்ல,
கலவை கலவை. அந்த கலவை ஸ்பூன்ல குத்தணும்னு ஸ்பூன்ல ஸ்போர்க் ஸ்பூன்ல கரெக்ட் ஞாபகம் பண்ணிட்டேன். நான் தான் சமையல் சொல்லி தரணும் போல. இது வந்து இப்படி பண்ணணும், மறந்துட்டேன். இப்படி பண்ணோம்னா நம்ம இதை போடுறோம்ல, அதெல்லாம் உள்ள கொஞ்சம் போய் இறங்கும். அதுதான் இல்ல, அப்படி பண்ணா அது பேக் ஆகும் போது நல்லா பெருசா வரும், கேப் போய் உள்ள போய். அப்படியா? நீ நிம்மதியா குக்கிங் போய் படிக்கலாமேடா லோகேஷ். சாப்பிட்றதோட சரி. நல்லா குத்தணுமா இன்னும் போதுமா? அப்புறம் எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துட போகுது. இப்போ நம்ம கலக்கி வச்சோம்ல கலவை, அது எடுத்து நம்ம தடவிடலாம். எப்படி? கலவை ரொம்ப அதிகமா இருக்குது. பத்தாது, வேகணும்ல நமக்கு. அதான் நானும் சொல்றேன். போடலாமா இன்னும் கொஞ்சம்? ஃபர்ஸ்ட் பீஸாக மட்டும் போடலாம். ஏன் அப்புறம்? அதுக்கப்புறம் அந்த பீஸை நீ சாப்பிடு. சரி, இன்னும் கொஞ்சம் போட்டா போதுமா? சும்மா சொன்னேன். இப்போ இது என்ன பண்ணோம்னா பூசிட்டோம்ல, இப்போ இதுக்கு அழகு பண்ணி பார்க்கலாம். பூசு வேலை முடிஞ்சா இது கொஞ்சம் அழகு பண்ணி பார்க்கலாமா? முதல்ல நம்ம கைக்கு வந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். என்ன சொல்ற? ஆமா, போதும்பா. பன்னீர் வந்துட்டேன் சொல்ல வேண்டானே. அப்புறம் ஏம்மா பன்னீர் போடலாமா? இது போட்டுடலாம். கார்ன் ஸ்வீட் கார்ன். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், ஸ்வீட் கார்ன். இப்போ பன்னீர். இப்போ என்ன பண்ணணும்? இந்த சீஸ் இருக்குதுல்ல, இதை எடுத்து துருவிணும். இதை விட்டுட்டு கடையில் போய் 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு பீஸா வாங்கி அது வேற வெயிட் பேர் பண்ணும். அவனுக்கு செஞ்சு தர வரைக்கும் வேற. இப்போ நம்ம செய்யறது வெயிட் தான் பண்ணிருக்கோம். ஆமாம், அவன் நீ ஒருத்தாண்டா எப்படி போட்டாலும் மடக்கிடுவேன். இப்போ கொஞ்சம் பட்டர். எதுல? இதோ தவால கொஞ்சம் எடுத்து வச்சுங்கல்ல, ரொம்ப போடக்கூடாது, சும்மா லைட்டாக போட்டால் போதும். இது தூக்கி போடணும். தூக்கி போடணுமா? கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு தூக்கி போடணும். இது வச்சுட்டு இது வச்சு விட்டுணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணோம்? இதை போட்டுக்கலாம். இது பேர் என்னடா? ஆரிகானோ. போதுமா உனக்கு? இப்போ பீஸா கட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. முதல் பீஸா செய்கிறல்ல, அதான் ஹாப்பி பர்த்டே. பீஸா நினச்சிக்கோ, என்னை வச்சு ஏன் இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னு. பீஸா கதறது என் கண்ணுக்கு தெரியுது. இந்தாப்பா, சரி, நீ வீட்டில் எனக்கு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு பீஸா ட்ரை பண்ணிக்கிறேன். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி உயிரோட இருந்தா வீடியோ போடுறேன். எப்படி இருக்குதுன்னு பாரு. சாப்பிட்டு நம்ம அடுத்த வாட்டி காளான் பீஸா பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.